நம்ம பெரியம்மாவோட மாஸ்டர் பிளான் படி ராஜேஸ்வரி தொட்டப்பகட்டில் வேலுன்னு வெளுத்து நட்டு தெருவில் கொண்டு போய் தள்ளுறாங்க நம்ம மல்லியும் பெரியம்மாவும். என்ன நடந்துச்சு, ராஜேஸ்வரிக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை, அதுவும் மல்லி வீட்டுக்கு வந்து தொட்டப்பகட்டியால் அடி வாங்கிட்டு போகணும் அப்படின்ற சூழ்நிலை எதனால் உருவாச்சு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்கலாம், பேசலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுதான். நம்ம ராஜேஸ்வரி விஜயை வந்து திட்டுப்பலி கட்டி வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதை சொல்லி அப்படியே அதை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு மல்லி வீட்டுக்கு வேகமாக வந்துட்டாங்க. ஆமாங்க, வந்துட்டு மல்லிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி இந்த வீட்டிலலாம் மனசு இருப்பாங்க, அச்சாச்சா பிச்சைக்கார கூட இருக்க மாட்டாங்க, ஜே அப்படி இப்படி நம்ம ராஜேஸ்வரி சொல்ல இதெல்லாம் கேட்டோன்னே மல்லி செம்ம டென்ஷனாக ஃபீல் ஆகிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் வெளியே இருந்து எல்லாத்தையும் கேட்டேன் நம்ம பிரியமா. அவங்க பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை கூப்பிட்டுறாங்க. நான் சொன்னல அவ தாண்டி இவ வந்திருக்கா, வாங்க அவங்கள வச்சு செஞ்சு அனுப்பி விட்டுருங்க ஓகேவா அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு வர. அவங்கள உள்ள வந்துட்டு, ஏய் நீ தானடி போன மாதம் என் மாமியா கிட்ட பட்டுப்படவே ஏமாற்றி வாங்கிட்டு போனவன், இன்னொருத்தி ஆமாம் நீ தானடி சேல்ஸ் கேர்ள்னு சொல்லிட்டு வந்துட்டு என் வீட்டில் எல்லாத்தையும் திடீர்னு போனவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டவனே ராஜேஸ்வரிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. ஏய் என்ன பார்த்து என்ன சொல்லுங்க, என்ன பார்த்தா என்ன திடீ மாதிரி தெரியுதா, சேல்ஸ் கேர்ளா நானே அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. அவங்க 2 பேரும், ஏன்டே உன்னை சும்மா விட்டு தப்பா போச்சுட்டு நான் வெளுக்காம விடக்கூடாது, நான் மல்லிகிட்ட தான் பேச வந்தேன் ராஜேஸ்வரி சொல்ல. உடனே பெரியம்மா என் பொண்ணு பேரை தெரிஞ்சு வச்சுட்டு என் பொண்ணு பேரை சொல்லி எப்படி எஸ்கேப் ஆறா பார்த்தீங்களா, இவ யாருன்னே தெரியாது போடுங்க பொழந்து கட்டுங்கன்னு சொல்ல. உடனே வந்து அந்த 2 அக்காவும் போயிட்டு தேங்காய் தொட்டப்போங்க தக்காளி தொட்டப்போ கட்டிட்டு வந்து அப்படியே வெளுன்னு வெளுக்கிறாங்க. உடனே ராஜேஸ்வரி என்ன பண்றதுன்னு தெரியாம அடி வாங்கிட்டு அப்படி நிக்கிறாங்க. உடனே இவகிட்ட என்ன பேச்சு இழுத்துட்டு போய் வெளியே தள்ளுங்க நம்ம பெரியம்மா சொல்ல. உடனே 4 போட்டு 2 பேரும் புட்டிச்சு தரன்னு இழுத்து கேட்டு வாசல் கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. அங்கே போன உடனே நம்ம தக்காளி பிதுங்கின ராஜேஸ்வரி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஓ மை காட் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. ஏன் என்ன ஆச்சுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஏன்னா தொட்டப்பக்கட்டில் அடி வாங்கினது சும்மாவா? அதுக்கப்புறம் மல்லிகிட்ட என்னடி என்னையே வெளியே தொத்திட்டு இல்லை நீ அப்படின்னு முறைக்கிறாங்க மல்லி. உடனே மல்லி லைட்டாக ஸ்மைல் பண்ண பெரியம்மா, இன்னாடி என்ன என் பொண்ணை முறைக்கிற நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வந்துடாதுன்னு சொல்லிட்டு அவளை அடிச்சு துரத்துக்குன்னு சொன்ன உடனே 2 பேரும் புட்டிச்சு அடிச்சு இழுத்துட்டு போகிறாங்க வெளியே. உடனே கதவை சாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் மல்லியோ அவர் வேற வேலை போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பெரியம்மான்னு சொல்லி ஃபீல் பண்ண, விட்டு புள்ள பார்த்துக்கலாம், நான் தான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல மாப்பிள்ளை தம்பிக்கு இந்த மாதிரி நான் செஞ்ச இடத்துல நான் சொல்கிறேன், அங்கே போய் வேலைக்கு சேர்த்து சொல்லிட்டு சொல்லி, ஆனால் நீ கேட்கல, இப்போ அதுக்கான சான்ஸை நினச்சிக்கோன்னு சொல்ல. உடனே நம்ம மல்லியோ ஓகே பெரியவா சூப்பர் டாட்டா குட் பாய் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ராஜேஸ்வரி ஆமாங்க இங்கே தொடப்பக்கட்டையில் அடி வாங்கினது பார்த்தாம இந்த அடி வாங்கின விஷயத்தா ரஞ்சிதா கூட அப்படியே ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்குள்ளே செம்ம காண்ட போகிறாங்க. அங்கே போயிட்டேன் நான் ராஜம்மா மாஸ்டர் பிளான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, வாயிலே போடுவேன் எதனா பேசினேன் நான் சொல்ல. என்ன நான் என்ன கேட்டேன், சந்தோஷமா போனீங்களே ஒரு மாதிரி ஆறீங்களே என்ன ஆச்சுன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்ல. என்ன ஆகணுமா ஆச்சு இரு, மல்லிக்கு இருக்கு, என்னையே திட்டுப்பட்டம் கட்டி வீட்டு வாசலில் தள்ளி விட்டாங்கல்ல, அவங்கள சும்மா மாட்டேன், என்னது உங்களையே துரத்திட்டாங்களா? ஆமா ரஞ்சி, அங்கே போன எண்ணியே 2 பேரை வச்சு தொட்டப்பக்கட்டையால் அடிச்சு வெளியே துரத்திட்டாங்க, இதை அவங்ககிட்ட சொன்ன கேவலமாக போயிடும் இதெல்லாம் சொல்கிறேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்ல. இதை கேட்டேன்னா ரஞ்சிதா, என்ன ராஜம்மா அவ்வளோ திருமேறிடுச்சு, அவங்களுக்கு சும்மா விடக்கூடாது, என்ன பண்ணலாம் சொல்லுங்கன்னு சொல்ல. உடனே அதுக்கு நம்மளோட ராஜேஸ்வரி சொல்கிறா, பெருசாக அடுத்தவனை வைக்க போகிறேன், இதுக்கப்புறம் அடிக்கிற இடத்துல தக்காளி எழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ராஜேஸ்வரி சொல்ல. இதை கேட்ட உடனே ரஞ்சிதாவும் கூஸ் பம்ப்ஸ் ஆகுறாங்க. பார்த்தீங்களா வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது. வழக்கமாக ராஜேஸ்வரி தான் எல்லாரும் கழுத்தை பிடிச்சி தருவா, ராஜேஸ்வரியை வெளியே பிடிச்சி தள்ளிட்டாங்கோ, செம்ம சீனுங்க. தேங்க்யூ ஸோ மச், டாடா சி யூ பாய். இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.